வள்ளுவன் நெறிகளாய், கம்பன் காவியமாய், கண்ணதாசன் வரிகளாய் வளர்ந்த தமிழே, உன்னையும் உன் மேடையும் வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். கண்ணதாசனாய் உங்களுக்கெல்லாம் ஊக்கமளிக்க வந்திருக்கிறேன். கலங்காதொரு மனமே, நீ கலங்காதொரு மனமே, உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. கடினப்படாமல் ஏதும் கைக்கு வராது, கஷ்டப்படுவார் தம்மை கை நழுவாது. அடுத்தடுத்து முயன்றால் ஆகாததேது என்ற திரைத்துறையில் தனது முதல் பாடலில், காதல் பாடலிலும் ஊக்கத்தை உள்ளிருத்தி ஊக்கமளிக்க துவங்கியவர்தான் காலமகள் பெற்றெடுத்த கவிமகன். உலகில் அன்புக்கு ஏங்காத உயிர்கள் கிடையாது. வாழ்க்கையை வெறுத்து செய்வதறியாதிருந்த மனங்களுக்கெல்லாம் மாற்று மருந்தாய் அன்பால் ஊக்கத்தை விதைத்து அந்த உயிர்களை விருட்சமாக்கியது கண்ணதாசன் தான், அவரது வரிகள்தான். காலமகள் கண் திறப்பால் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா, 4 பக்கம் வாசலுண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையா. சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன கூடுமடா, சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன கூடுமடா, ஆவதெல்லாம் ஆகட்டுமே அமைதி கொள்ளடா என்ற காலமகள் பாடலின் வரிகளின் மூலம் 3 தலைமுறைக்கு முந்திய கவிஞராக இருந்தாலும் இந்த தலைமுறை இயக்குனரான நாம் சமீபத்தில் இழந்த இயக்குனர் மனோபாலா அவர்களையும் மன விரக்தியிலிருந்து மீட்டெடுத்தது கண்ணதாசனின் வரிகள்தான். மனதுக்கு மட்டும் பயந்துவிடு, மானத்தை உடலில் கலந்துவிடு, இருக்கின்ற வரையில் வாழ்ந்துவிடு என வாழ்க்கை தத்துவத்தை 3 வார்த்தைகளில் இருக்கின்ற வரையில் வாழ்ந்துவிடு என வழிகாட்டியவர். உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடலில் வருவதை எதிர்கொள்ளடா என ஆசானாகவும் இருந்து ஊக்கமளித்தவர். அனைவர் மனதிலும் தலைமை பண்பை விதைத்து முன்னேற்ற பாதையை வகுக்க, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என ஒரு மாற்று குறையாத என்று ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு நெறியோடும் ஊக்கமளித்தவர் கண்ணதாசன். அபூர்வ ராகங்களில் பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம், அதில் பயணம் நடத்திவிடு முடிந்திடும் பாவம் என உறவுகளின் மூலமாகவும் முன்வைத்த காலை பின்வைக்காதே தொடர்ந்து சென்று கொண்டே இரு என ஊக்கமளித்தவர். மனநிலைமையை ஆழ்கடலில் போட்டாலும் அக்கினியில் இட்டாலும் அழியாத மேனி வேண்டும், அடுநோய்கள் பல கூடி உடல் மீது தொடுத்தாலும் அலராத நெஞ்சம் வேண்டும் என அம்பிகை அழகு தரிசனம் என்கிற பக்தி பாடலிலும் ஊக்கத்தை நிறுவியது கண்ணதாசன் தான். தைரியத்தை கடலுக்கு பயந்தவன் கரையில் நின்றான், அதை படகினில் கடந்தவன் உலகை கண்டான் என்று எழுதினார். இது உலக பயணிகள் அனைவருக்கும் பொருந்தும். என்ன வரிகள்! அடடா அடடா. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் என்று நீ உன்னை அறிந்தால்தான் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற உண்மையை உலகுக்கு உரைத்தவர் கண்ணதாசன். நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, காலம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா என்று முன்னேறி கொண்டே போ, வீழ்ந்தாலும் ஆற்று வெள்ளமாய் எழுந்து முன்னேறு என ஊக்கமளித்தது கண்ணதாசன் தான். இவ்வாறு ஆசானாக, உறவாக, தோழனாக, பக்தியாலும் நெறியோடும் எளிமையாகவும் ஊக்கமளித்தது கண்ணதாசனின் வரிகள்தான். தமிழுக்கும் செழுமை சேர்த்திருக்கிறார். அவர் வாழ்வும் அவர் படைப்புகளும் நமக்கு கலங்கரை விளக்கமாக திகழ்கின்றன. வாழ்க்கையில் தடுமாறினாலும் தடம் மாறினாலும் கை தூக்கிவிட கண்ணதாசனின் வரிகள்தான் இருந்திருக்கின்றன, சமூகத்தை வழிநடத்தி இருக்கின்றன. நண்பர்களே, ஒவ்வொரு சாதனையாளரின் பின்னும் ஒரு கண்ணதாசன் இருக்கிறார். நாமும் அவர் கரம் பற்றி நம் வாழ்க்கையை தொடர்ந்தால் நாளை நமதே நண்பர்களே. நன்றி, வணக்கம்.